Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for UGTRP Units 1, 2, 3 and 4. இதில் first unit அதாவது History of English Literature ஹெல்ப் பேப்பருக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எஸ்ஏஸும் எம்சிக்யூஸும் WH ஹட்சனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது டிஆர்பியில் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு புக் தான் WH ஹட்சன். அவரோட புக்கை பேஸ் பண்ணி தான் நான் அந்த புக் ஃபுல்லாக அந்த யூனிட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மற்ற யூனிட்ஸ் 2, 3, 4க்கு தேவையான எல்லா டாபிக்ஸ்க்கும் தேவையான ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், டீட்டெயில்டு சம்மரிஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எம்சிக்யூஸ் இந்த மெட்டீரியல்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம் மூலமாக 7200893046 நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ஷேக்ஸ்பியர் பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ரிச்சர்ட் II. கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியர் பேப்பர்ல எல்லா டாபிக்ஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமும் ரிச்சர்ட் II மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம்ல ஃபர்ஸ்ட் ஆக்டர்ல கொஞ்சம் முடிச்சிருப்பேன். அது லைன் பை லைனாக டீட்டெயில்டாக நடத்திட்டு இருக்கேன். அதனால அது அடுத்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த எஸ்ஏஸ் வந்து ரிச்சர்ட் II கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ரிச்சர்ட் II உங்களுக்கு நான் டீட்டெயில்டு நான் ஃபுல்லாகவே சம்மரியாக தான் கொடுக்க போகிறேன். Now before getting into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்ட்ரடக்ஷன் டு வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச்சர்ட் II. ஸோ நம்ம இந்த பிளே பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கல, நம்ம ரிச்சர்ட் IIவோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்குறோம். ஏன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இன்ட்ரடக்ஷன் ஏகப்பட்ட இடத்துல நான் சொல்லியிருக்கேன். எல்லா பிளேஸ் இதுக்கு முதல் நடத்தின எல்லா பிளேஸையும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். நம்ம ரிச்சர்ட் IIவோட இன்ட்ரடக்ஷன் தான் போகிறோம். ரிச்சர்ட் II ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதை ஹென்ரியாட் டெட்ராலஜி, அதாவது ஹென்ரி IV, ஹென்ரி V, ஹென்ரி VI இந்த 3 அரசர்களை பற்றியும் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. ஹென்ரி IV 2 பார்ட்ஸாக வரும், 5 2 பார்ட்ஸாக வரும், 6 3 பார்ட்ஸாக வரும். இந்த ஹென்ரியாட் டெட்ராலஜிக்கு முன்னாடி எழுதுனது தான் ரிச்சர்ட் II. ஓகே, ஸோ இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலிப்ரேட்டட் ஹிஸ்ட்ரி பிளே, ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்ட்ரி பிளே தான். இதை ஷேக்ஸ்பியர் எழுதின காலம் 1595. ரிச்சர்ட் II இங்கிலாந்து ஆண்ட ஒரு அரசன். அவர் ஒரு 30 இயர்ஸ் அரௌண்ட் ரூல் பண்ணியிருக்காரு. அப்படின்னா கூட 25 to 30 இயர்ஸ் ரூல் பண்ணியிருப்பாரு. பட் அவரோட இந்த பிளே நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஸ்பேன் தான். ஓகேங்களா, ஒரு குரூஷியல் மூமெண்ட், ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரிச்சர்ட் IIவோட லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை தான் இந்த புக்ல அவர் பேசியிருக்காரு. The play, so it forms the first part of the Henriot Tetralogy. Henriot Tetralogyக்கு முன்னாடி இந்த play வந்துருது. The play dramatizes the downfall of King Richard II. இதுல ரிச்சர்ட் IIவோட வீழ்ச்சியை பத்தி அவர் அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ், the last ruler of the Plantagenet line directly descended from the Norman kings and the rise of Henry Bolingbroke, later Henry IV. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் II யாருன்னா பிரான்ஸ் வெளிவந்தவர். அந்த பிரான்ஸ் நார்மன் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த வார்க்கு அப்புறமா ஒரு 1030 அரௌண்ட் ஒரு வார் நடக்கும். அப்போ இந்த கரெக்டாக எனக்கு டேட் ஞாபகம் இல்லை, சாரி ஃபைம் ராங். அவங்க உள்ள நார்மன்டிஸ் நிறைய அந்த பிரெஞ்சு பீப்புள் எல்லாம் உள்ள வர்றாங்க. ஓகே, உள்ள இங்கிலாந்து ஆக்குபை பண்ணி அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லைன்ல கடைசி அரசர் தான் ரிச்சர்ட் II அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள தான் பிளான்டஜெனட் அப்படின்னு சொல்றாங்க. பிளான்டஜெனட் லைன் அப்படிங்கிறது அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ராயல் ஃபேமிலியை குறிக்கக்கூடியது தான் பிளான்டஜெனட் அப்படிங்கிற நேம். ஸோ இந்த கிங் ரிச்சர்ட் IIங்கிறவர் லாஸ்ட் ரூலர் ஆஃப் த பிளான்டஜெனட் லைன். ஓகே, இவர் நார்மன் கிங்ஸ், அதாவது பிரான்ஸோட ஒரு பிரெஞ்சு அந்த பிரான்ஸ் ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கிங் தான் இவர் ரிச்சர்ட் II. ஓகே, ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்துடுறாரு. இவர் தான் பின்னாளில் ஹென்ரி IV என்று அறியப்படுபவர். ஓகே, பேக்ரவுண்ட் ஆஃப் த பிளே. The historical background of Richard II is drawn from Holinshed's Chronicles of England, Scotland and Ireland. ஸோ இது பார்த்தீங்க, இந்த புக்கோட கதை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஷேக்ஸ்பியர் நிறைய இந்த வரலாற்று இதெல்லாம் இருக்கும் இல்லையா,
நிகழ்வுகளை வந்து நிறைய கதாசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஹாலன்ஷெட்டோட ஹிஸ்டரி இருக்கு. கிரானிக்கல்ஸுங்கிறது ஹிஸ்டரி தான். ஹாலன்ஷெட் அப்படிங்கிறவர் கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்துன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல இருந்து தான் இந்த கதைக்கு தேவையான இந்த உண்மை சம்பவங்களை ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிறார். எப்பவுமே இலக்கியவாதிகள் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளே எழுதினாலும் அப்படியே உண்மை அப்படியே கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா இருக்கும், ஜூலியஸ் சீசர் இருக்கும், மெயின் முக்கியமான விஷயங்களை அப்படியே கொடுத்துருவாங்க. பட் உள்ள வந்து நிறைய அவங்களோட கற்பனையும் கலந்து கொடுப்பாங்க. ஓகே, ஃபேக்ட்ஸ் வித் ஃபேன்சி. அந்த ஃபேன்சி அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த அழகு கூட்டம் அந்த பிளேக்கு. ஸோ அது கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஷேக்ஸ்பியர்ஸ் பிரைமரி சோர்ஸ் ஃபார் ஹிஸ் ஹிஸ்டரி பிளேஸ். ஸோ இவரோட ஹிஸ்டரி பிளேஸ்க்கு பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலன்ஷெட்டோட அந்த கிரானிக்கல்ஸ் தான். பாருங்க, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிடலாம். இட்டலிக்ஸ்ல கொடுத்துட்றேன். ஹாலன்ஷெட்ஸ் கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. ஹாலன்ஷெட்ஸ் கிரானிக்கல்ஸ்னே அதை சொல்லுவாங்க. ஃபுல் நேம் சொல்லாம ஹாலன்ஷெட்ஸ் கிரானிக்கல்ஸ்னாலே இதுதான். ஸோ அவரோட பிரைமரி சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹாலன்ஷெட்ஸ் கிரானிக்கல்ஸ் தான். இந்த ஈவெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளேல பார்க்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எப்போ நடக்கிறதுனா பிட்வீன் 1398 and 1400, மார்க்கிங் அ டேர்னிங் பாயிண்ட் இன் இங்கிலீஷ் ஹிஸ்டரி, த டீபொசிஷன் ஆஃப் அன் அனாயிண்டட் கிங். அப்போ வரைக்கும் அரசன் அப்படிங்கிறவன் யாருன்னா ஒரு அனாயிண்டட் கிங் அப்படின்னா தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். ஓகே, கடவுளால் ஒரு he is the choice of God அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி தான் அவங்க அரசன் எப்படி இருந்தாலும் அவனை தெய்வம் இவனை நம்ம கொடுத்துருக்குன்னு அப்படியே ஏத்துக்குவாங்க மக்கள். ஸோ அவனோட டீபொசிஷன் தான் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மக்கள் வந்து வணங்கி ஏற்றுக்கொண்ட ஒரு அரசனை வந்து கீழே இறக்குறாங்க, டீபொசிஷன் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான், அந்த மாதிரி ஒரு கட்டத்தை நோக்கி தான் இந்த கதையை அமைச்சிருக்கிறாரு ஷேக்ஸ்பியர். King Richard II became king as a young boy in 1377. ஸோ பாருங்க 1377ல அவர் ரூலர் ஆகிறாரு. ஓகே, நம்ம இங்கே பாருங்க 1400 வரைக்கும் ரூலிங்ல இருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 23 years தான் ரூல் பண்றாரு. As he grew older, he ruled the country in a wasteful way and showed too much favor to a few people. இவர் வந்து ஒரு ரொம்ப பயஸ்டான ஒரு கிங்கா இருக்காரு ரிச்சர்ட் II. அவருக்கு தேவையான ஆளுகளுக்கு மட்டும் நல்லா செய்வாரு, மற்றவங்கள உதாசீனப்படுத்துறதெல்லாம் அவர் பண்றாரு. This upset many nobles. ஸோ இதனால நிறைய நோபல்ஸ், நிறைய ஜென்டில்மேன் எல்லாம் வருத்தப்படுறாங்க. His cousin Henry Bolingbroke was sent into exile, but later Henry returned to claim the property that was rightfully his. இவனோட கசன் ஹென்ரி போலிங்ப்ரோக்குக்கும் அந்த இதுல வந்து உரிமை இருந்தது. அவனுக்கு உரிமைப்பட்ட இடத்த தான் ரிச்சர்ட் II ஆண்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவன் வந்து எக்ஸைல்ல அனுப்பிட்டார். எக்ஸைல்னா என்ன? நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரு ஹென்ரி போலிங்ப்ரோக். அவர் திரும்ப வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியை கூடன்னு கேட்கிறாரு. ஓகே, திஸ் லெட் டு அ மேஜர் பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் தட் ஃபோர்ஸ் ரிச்சர்ட் டு கிவ் அப் த த்ரோன். ஹென்ரி தென் பிகேம் கிங் ஹென்ரி IV. ஸோ இதுதான் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட பேக்ரவுண்ட். அதுதான் எக்ஸைல்ல இருந்த ஹென்ரி IV ஒரு காரணத்தை சொல்லி ஹென்ரி IV நாடு கடத்திடுறாரு ரிச்சர்ட் II. ஹென்ரி IV என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஹென்ரி போலிங்ப்ரோக்ன்ற பேர்ல தான் முதல் இளவரசனா இருக்காரு. அவரோட கசன் ரிச்சர்ட் IIவோட கசன் தான் ஹென்ரி போலிங்ப்ரோக். ஒரு காரணத்தை சொல்லி அவனை எக்ஸைல் பண்ணியிருக்காரு. எக்ஸைல் முடிச்சு திரும்ப வராரு. வந்து அவர் கிங் ஹென்ரி IV தலைமை ஏற்கிறாரு ஹென்ரி போலிங்ப்ரோக். At the time Shakespeare wrote this play, such a change of kings was a sensitive topic. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஷேக்ஸ்பியரோட பீரியட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிங்கு மாத்திரதா அப்படிங்கிறது ஒரு பெரிய சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த டாபிக்கை இவர் பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாமே அப்போ இவர் யாரோட அரசாட்சியின் கீழே இருக்கிறாரு? குயின் எலிசபெத்தோட அரசாட்சியின் கீழ் நடக்கிறார். அதுல வந்து அவங்களோட தலைமை மாற்றம் அதெல்லாம் பத்தி பேசுறாருனாலே அதுக்கே அவருக்கு தைரியம் வேணும். In Elizabethan England, people believed in the divine rights of kings, meaning that a king ruled because God chose him. இவர் பீரியட் அந்த இங்கிலாந்து மக்களே என்ன நம்பினாங்கன்னா அரசன் மேலேயும் அந்த ராயல் ஃபேமிலி மேலேயும் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ், அரசன்றவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவனுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க.
ஸோ ரிமூவிங் அ கிங் வாஸ் சீன் அஸ் டேஞ்சரஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் அன்லாஃபுல். அப்போ மக்களோட மனசுல இதுதான் எண்ணமா இருக்கு, ஒரு அரசனை ரிமூவ் பண்றதுங்கிறது டேஞ்சரஸான விஷயம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல அப்படிப்பட்ட ஒரு அரசன், ஒரு நடந்த கதையை ஷேக்ஸ்பியர் பேசுறாருன்னா அவருக்கு அந்த தைரியம் இருந்தது. Shakespeare used Richard II to explore worries about who has the right to rule, what happens when a ruler fails, and what rebellion means. ஆனா ஷேக்ஸ்பியர் இந்த கதை மூலமா என்ன தெளிவுபடுத்தியிருக்காரு மக்களுக்குன்னா, ஒரு மக்கள் யாரு ஒரு சரியான ரூலர் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்படி அமைதியாக இருக்கக்கூடாது, தப்பு பண்ணா கேட்கலான்ற மாதிரி ஒரு புரிதலும் மக்களுக்கு கொடுக்குறாரு. யாருக்கு ரைட் இருக்கு அப்படிங்கிறதையும் பேசுறாரு. ஒரு அரசன் தவறு செஞ்சா என்ன நடக்கும்ன்றத சொல்றாரு. ரிபல்லியன்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த கதை மூலமா இன்டைரக்டா மக்களுக்கு சொல்ற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. Therefore, Richard II is not just a historical story. It is a play that makes us think about power, leadership, identity, and the special, almost sacred status of a king. So, Richard II ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையா மட்டும் பார்க்காம இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. அதோட பார்த்தோன்னா இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நம்ம கேரக்டர்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் II பார்க்கலாம். கிங் ரிச்சர்ட் II, a poetic but self-centered king whose poor leadership brings about his downfall. King Richard II பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பொயட்டிக் மேன், ரொம்ப கவிதை நயத்தோட இருக்கக்கூடியவர். கவிதைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய கவிதைகள் பேசுறாரு. ஆனா லீடர்ஷிப் ரொம்ப மோசமா இருக்கு. அதுதான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணம், அவரோட மோசமான தலைமை தான். அடுத்தது ஹென்ரி போலிங்ப்ரோக். இவர் ஹென்ரி IV பின்னாளில் அறியப்படுபவர். பின்னால ஹென்ரி IV என்ற அரசனா வருபவர் தான் ஹென்ரி போலிங்ப்ரோக். ரிச்சர்ட்ஸ் பிராக்டிக்கல் அண்ட் ஆம்பிஷியஸ் கசின் ஹூ ரைசஸ் டு பவர். இவர் யாரு அப்படின்னா ரிச்சர்டோட கசின் தான். ஓகே, ஸோ இவர் தான் பின்னாடி ஒரு அரசனாகிறாரு. ஜான் ஆஃப் காண்ட், இவர் வைஸ் அண்ட் பேட்ரியாட்டிக் நோபல்மேன் known for his famous speech about England. ஜான் ஆஃப் காண்டும் ஒரு முக்கியமான ஒரு நோபல்மேன் தான், ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். டியூக் ஆஃப் யார்க், டியூக்னா இந்த சிற்றரசர்கள்னு சொல்ற மாதிரி. ரிச்சர்ட் அண்ட் போலிங்ப்ரோக்ஸ் அங்கிள் who struggles between loyalty and justice. டியூக் ஆஃப் யார்க், யார்க்கோட சிற்றரசன் ரிச்சர்டுக்கும் போலிங்ப்ரோக்குக்கும், அதாவது ஹென்ரி போலிங்ப்ரோக்கும் அங்கிள். எல்லாம் ஒரே பங்காளிகள் தான். ஓகே, Duchess of York, Duke of Yorkோட wife தான் Duchess of York, a compassionate woman who begs the king to spare her son. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட மகனை விட்டுன்னு அரசன்ட்ட சொல்லக்கூடிய ஒரு மதரா தான் நம்ம Duchess of York இந்த கதையில பார்க்குறோம். Duchess of Gloucester, அதே மாதிரி Gloucesterோட குவீன். டச்சஸ்னா டியூக்கோட வைஃப் தான் டச்சஸ். ஓகே, டச்சஸ் ஆஃப் Gloucester இருக்காங்க. இவங்க கிரீவிங் விடோ whose husband's murder sparks the conflict. ஆக்சுவலா டியூக் ஆஃப் Gloucesterோட வைஃப் தான் டச்சஸ் ஆஃப் Gloucester. டியூக் ஆஃப் Gloucester கொல்லப்பட்டிருக்கிறாரு. அவரோட விடோ தான் டச்சஸ். அவரு கதையில இல்லை, ஆனா அந்த கதாபாத்திரம் பேசப்படும். அவரோட வைஃப் தான் டச்சஸ் ஆஃப் Gloucester. இவரோட கிரீவிங் விடோ, வருத்தப்பட்டு இருக்க ஒரு விடோ, ஹஸ்பண்டுக்காக அழுகிற ஒரு விடோவா டச்சஸ் ஆஃப் Gloucester பார்க்கிறோம். ஓகே, இவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, டியூக் ஆஃப் Gloucesterோட கொலை தான் நிறைய பிரச்சனைக்கு கதையில காரணமா இருக்கு. தாமஸ் மௌப்ரே is a nobleman accused of Gloucester's death and banished by Richard. தாமஸ் மௌப்ரே யாருன்னா இந்த கொலைக்கு காரணம்னு சொல்லி காரணகர்த்தாவா அக்யூஸ் பண்ணப்படுறவன். ஓகே, ஒரு நோபல்மேன் தான், ஒரு பணக்காரன் தான் மௌப்ரே. ஆனா he is accused of Gloucester's death. அக்யூஸ்னா யாரு, குற்றம் சாட்டப்படுபவர். ஓகே, அவன் குற்றம் சாட்டப்பட்டு ரிச்சர்ட்னால பேனிஷ் பண்ணப்படுறான், நாடு கடத்தப்படுறான். அடுத்து நார்தம்பர்லேண்ட். நார்தம்பர்லேண்ட் யாரு அப்படின்னா a powerful lord who helps Bolingbroke overthrow Richard. நார்தம்பர்லேண்ட் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா போலிங்ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணி ரிச்சர்டை தூக்கி எறிய ஹெல்ப் பண்றவன் தான் நார்தம்பர்லேண்ட். அடுத்து ஹாட்ஸ்பர். ஹாட்ஸ்பருக்கு ஹாரி பர்சின் ஒரு பேர் இருக்கு. நார்தம்பர்லேண்டோட பிரேவ் சன் தான் ஹாட்ஸ்பர். பின்னாடி ஹென்ரி IV Part 1 படிச்சவங்களுக்கு ஹாட்ஸ்பர் பத்தி நிறைய தெரியும்.
புஷி, பேகாட் அண்ட் கிரீன் இவங்கெல்லாம் ரிச்சர்டோட ஃபேவரட்ஸ் ஹூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் காசஸ் ரிசன்மெண்ட். அதாவது ரிச்சர்ட் வந்து ஒரு சிலருக்கு ஃபேவர் பண்ணுவார்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. பிஷப் ஆஃப் கேர்லிசன், எ லாயல் டிஃபெண்டர் ஆஃப் த டிவைன் ரைட்ஸ் ஆஃப் கிங்ஸ். பிஷப்னா அந்த அந்த நாட்டு சர்ச்சஸோட அந்த ரோமன் கேத்தலிக் போப் மாதிரி இங்க பிஷப் இருப்பாங்க. இவர் வந்து கிங் சப்போர்ட்டர். த கார்டனர், எ சிம்பாலிக் ஃபிகர் ஹூ கமெண்ட்ஸ் ஆன் த கிங்டம்ஸ் டிஸார்டர் த்ரூ கார்டனிங் இமேஜரி. ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் மாதிரி தான், நம்ம காமிக் ரிலீஃப் மாதிரி தான் கார்டனரை பார்க்குறோம். அவன் கார்டன்ல இருக்க விஷயங்களை வந்து அரசாட்சியோட ஒப்பிட்டு ஒரு இமேஜரியா நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். ஓகே, இதுதான் இருக்க கேரக்டர்ஸ், பிளேல வரக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ். ஆல்மோஸ்ட் ஆல் த கேரக்டர்ஸ் நம்ம சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த எபிசோட்ல ஆக்ட் 1 மட்டும் தான் நான் பார்க்க போறேன். ஏன்னா நம்ம ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறேன். அதனால ஆக்ட் 1ஓட ஃபுல் டீட்டெயில்டு சம்மரியும் ஒரு அனாலிசிஸோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட் முடிஞ்சா கம்ப்ளீட் பண்றேன், இல்லைன்னா 2 எபிசோட்ஸ்ல நான் இந்த பிளேயை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஃபுல்லா நம்ம சம்மரி தான், சம்மரி வித் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஆக்ட் வைஸ், சீன் வைஸ் சம்மரி. The play opens in King Richard's court, where Henry Bolingbroke accuses Thomas Mowbray of treason and of being involved in the murder of the Duke of Gloucester, Richard's uncle. இப்போ வந்து என்ன பிரச்சனை ஆகுது, கிங் ரிச்சர்டோட அரசவையில தான் கதையை வந்து ஓப்பன் ஆகுது. அங்க ஹென்ரி போலிங்ப்ரோக் என்ன பண்றான், அக்யூஸ் பண்றான். யார் அக்யூஸ்? ஹென்ரி போலிங்ப்ரோக் நம்ம சொன்னோம் இல்லையா, ரிச்சர்டோட கசன். பின்னால ஹென்ரி 4 வரக்கூடிய ஹென்ரி போலிங்ப்ரோக் யார் அக்யூஸ் பண்றாரு? தாமஸ் மௌப்ரேங்கிற ஒரு நோபல் மேனை அக்யூஸ் பண்றாரு. என்ன அக்யூஸ் பண்றாரு? நீ தான் வந்து இந்த மர்டருக்கு பின்னாடி இருக்க, டியூக் ஆஃப் கிளவுசெஸ்டர் கொன்னதுல உனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த டியூக் ஆஃப் கிளவுசெஸ்டர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், ஹென்ரி போலிங்ப்ரோக்கும் ரிச்சர்டுக்கும் அங்கிள். ஓகே, மௌப்ரே denies the charge and both men demanded trial by combat to prove their innocence. மௌப்ரே என்ன சொல்றான், கிடையவே கிடையாது, நான் கொலை பண்ணவே இல்லை, நான் வந்து நீ வேணா ஒரு ட்ரையல் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்து உன் கூட ஒரு காம்பேட் பண்றேன், ஒரு சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம், ஒருத்தனுக்கு ஒருத்தன்ற மாதிரி டுவெல் மாதிரி ஒரு சண்டை வேணா போடலாம், யாரு நான் இன்னசென்ட் நான் ப்ரூவ் பண்றேன்னு அவன் வந்து கேட்கிறான். இதுக்கு வந்து ரிச்சர்ட் வந்து அக்ரி பண்ணிக்கிறாரு. ரிச்சர்ட் ரிலக்டன்ட்லி அக்ரீஸ், தோ ஹி சீக்ரெட்லி நோஸ் ஹிஸ் ஓன் ரோல் இன் கிளவுசெஸ்டர்ஸ் டெத். இந்த சண்டைக்கு வந்து ரிச்சர்ட் தானே கிங், அவர் ஓகே நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, நீ உன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணணும்னா ஜெயிச்சு காமின்னு சொல்லிட்டாரு. இப்போ அரசாட்சியில ஏதோ வித்தியாசமா நடக்கும், நம்ம சட்டத்திட்டங்களுக்கான இது கிடையாது இல்லையா. அவன் வந்து கேட்குறான், நான் வந்து ப்ரூவ் பண்றேன், நான் வந்து உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொல்றான். ரிச்சர்ட் வந்து ஒத்துக்கிறாரு. ஆனா அவருக்கு ரிலக்டண்டா தான் ஒத்துக்கிறாரு. என்னடா அப்படின்ற தலைவலியோட ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஓகே, அவருக்கு என்னன்னா, ஆக்சுவலா அவருக்கு என்ன பயம்னா, கிளவுசெஸ்டரோட டெத்துல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு, ரிச்சர்ட் 2க்கே பங்கு இருக்கு. ஐயோ இது யாருக்கும் தெரியக்கூடாதேன்னு அவருக்கு வேற பிரச்சனை. The scene establishes the themes of honor, justice and loyalty as well as the political tension between appearance and truth. ஸோ இந்த சீன்ல நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தீம்ஸ் ஆஃப் இந்த டிராமால ஹானர் பத்தி பேச போறாங்க, ஜஸ்டிஸ் பத்தி பேச போறாங்க, லாயல்ட்டி பத்தி தெரிய போகுது, அடுத்து பொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் சீன் மூலமா. ஏன்னா எந்த ஒரு ஷேக்ஸ்பியர் பிளேயோட ஃபர்ஸ்ட் சீன்லயுமே ஃபுல் பிளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிட போகுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ண போறாங்கன்றது வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல தெரியுது. ஆக்ட் 1 Scene 2, The Duchess plea. The Duchess of Gloucester mourns her husband's death and begs John of Gaunt, her brother-in-law, to seek revenge. Gaunt, however, reminds her that vengeance belongs to God, not man. இப்போ Duchess of Gloucester இருக்காங்க இல்லையா, டியூக் ஆஃப் கிளவுசெஸ்டரோட டெத்துக்கு தான் இப்போ ஒரே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, யாரு கொன்னான்னு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே டச்சஸ், அவரோட ஒய்ஃப் தான் டச்சஸ் என்ன பண்றாங்கன்னா,
ஜான் ஆஃப் காண்ட் அவளோட பிரதர் இல்லானா என்ன, ஹஸ்பண்டோட அண்ணனோ தம்பியோ. ஓகே, அவனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, இங்க பாரு உங்க அண்ணனை கொண்டுட்டாங்கல்ல, நீ அவனுக்கு பழி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப காண்ட் என்ன சொல்றாருன்னா, however reminds her that vengeance belongs to God not man. கண்டிப்பா பழியெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கடவுள் தான் தருவாரு, நம்ம செய்யக்கூடாதுன்னு அவர் ஒரு பிலாசபி பேசிட்டு இருக்கிறாரு ஜான் ஆஃப் காண்ட். ஓகே, இதுதான் சீன் 2ல நடக்கிற விஷயம். அடுத்ததா சீன் 3. அட் கவென்ட்ரி, Bolingbroke and Mowbray prepare to duel before King Richard. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, மோப்ரே என்ன சொன்னா, காம்பேட்டுக்கு வா, நான் சண்டை போட்டு உன்னை ஜெயிச்சு நான் ப்ரூவ் பண்றேன், நான் இன்னசென்ட்னு சொல்லியிருக்கான் இல்லையா. ஸோ அதுக்காக கவென்ட்ரியில கவென்ட்ரின்ற இடத்துல போலிங்ப்ராக்குக்கும் மௌப்ரேக்கும் சண்டை, டுவெல்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, அதுக்கு ரெடி ஆகுறாங்க கிங் ரிச்சர்ட் முன்னாடி. However, just as they are about to fight, Richard suddenly stops the combat and banishes both. Bolingbroke for 10 years, later reduced to 6, and Mowbray for life. இந்த சண்டை நடக்க போறப்போ திடீர்னு ரிச்சர்டுக்கு திடீர்னு கோவம் வந்தது. திடீர்னு என்னடா சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் விதிச்சதான் சட்டம், யாரும் என்னெல்லாம் கேட்க முடியாது. 2 பேரையும் நாடு கடத்துறேன் அப்படின்னு உத்தரவிட்டுறாரு. இதுல 2 பேரையும் பேனிஷ் பண்ணிடுறாங்க, நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. போலிங்ப்ரோக்கு 10 வருஷம் நீ இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாது, அவனும் கசன். ஓகே, மௌப்ரே ஒரு நோபல் மேன், அவரை பார்த்து நீ லைஃப் லாங்கா நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, 2 பேரும் வெளியே ஓடிரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துடுறாரு. இதுல போலிங்ப்ரோக்கோட பேனிஷ்மெண்ட் 10 இயர்ஸ்ல இருந்து 6 இயர்ஸ்ன்னு அப்புறம் குறைச்சிடுறாரு. அவன் ரிலேஷன் வேற ரொம்பவும் படுத்த முடியாது, அதனால குறைச்சிடுறாரு. தேவையில்லாம அவனை ரொம்ப பனிஷ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவனுக்கான பனிஷ்மெண்ட்டை குறைச்சிடுறாரு. ஓகே, இந்த ஃபைனல் சீன் இப்போ ஆக்ட் 1ல ஃபைனல் சீன் தான் 4th சீன். இதுல பாத்தீங்கன்னா Richard expresses relief at Gaunt's illness and discusses how he plans to seize Gaunt's wealth to fund his war in Ireland. Meanwhile, his favorites, Bushy, Bagot and Green flatter him, while rumors spread of Bolingbroke's popularity among the common people. ஃபைனல் சீன்ல பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் அப்பாடா நல்ல வேலை ஒரு தலைவலியே ஒழிச்சிட்டாரு. யாரு, போலிங்ப்ரோக்கையும் மௌப்ரேயும் நாடு கடத்திட்டாரு. இன்னும் அவரை சந்தேகப்படுறதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஜான் ஆஃப் காண்ட் அவங்க அந்த அங்கிளோட தம்பி இருக்கிறாரு, அவர் எதுவும் பிரச்சனைக்கு வருவாரான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவரும் படுக்கையில விழுந்துட்டாரு. அவர் பயங்கர இல்லா இருக்காரு, அவர்கிட்ட நிறைய பணம் வேற இருக்கு. ஓகே, அப்போ இது எப்படிதான் அந்த பணத்தை அடி போடுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு ரிச்சர்ட் 2. இப்போ அவரோட இல்னஸ் அண்ட் டிஸ்கஸஸ் how he plans to seize Gaunt's wealth to fund his war in Ireland. இப்போ காண்ட் கிட்ட நிறைய ஃபண்ட் இருக்கு, அதை எப்படியாவது வாங்கி அயர்லாந்து கூட சண்டை போட போறாங்க இங்கிலாந்து, அந்த ஃபண்டா யூஸ் பண்ணிக்கலாமே இந்த ஆள்கிட்ட இருக்க காசை வாங்கின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ரிச்சர்ட் 2. இப்போ அவரோட இந்த கூட இருக்க அடிப்பொடிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு ஜால்ரா தட்டுற ஆளுங்க, அவங்க எல்லாம் பொதுவா என்ன சொல்லுவாங்க, கிங் என்ன தப்பு செஞ்சாலும் பா சூப்பர் நீங்க, ஏன்னா அப்படி சொன்னாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபேவரட்டிசமா நடந்துப்பாரு கிங். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் புஷி, பேகட் அண்ட் கிரீன் எப்பவும் ஃபிளாட்டர் பண்ணுவாங்க அவரை. ஜால்ரா அடிக்கிறது, புகழ்றது, சும்மா வெறுமனே புகழ்றதை தான் ஃபிளாட்டர்னு சொல்லுவோம். While rumors spread of Bolingbroke's popularity among the காமன் பீப்புள், அதே சமயம் ஒரு சில ரியூமர்ஸ் வர்றதையும் ரிச்சர்ட் கேட்கிறாரு. என்ன கேள்விப்படுறாரு அப்படின்னு சொன்னா, போலிங்ப்ரோக்கு மக்கள் மத்தியில நல்ல பேர் கூடிக்கிட்டே போகுது, செல்வாக்கு அதிகமாகுது, மக்கள் மத்தியில ஹென்ரி போலிங்ப்ரோக்கு செல்வாக்கு அதிகமாகுது, பாப்புலாரிட்டி கூடுதுன்ற விஷயமும் நம்ம ரிச்சர்ட் 2க்கு சேருது. ஸோ இதுதான் ஆக்ட் 1ல நம்ம பார்க்குற விஷயங்கள். இப்போ ஒரு ஓவரால் அனாலிசிஸ் பார்க்கலாம். These scenes show that King Richard is a weak and uncertain ruler who cannot balance his royal pride with fairness. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ரிச்சர்ட ஒரு வீக் கிங்கா நம்ம பார்க்கிறோம், ஒரு அன்சர்டன் ரூலர், எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா முடிவு எடுக்க முடியல. சரி 2 பேரும் சண்டை போடுங்கன்றாரு, திடீர்னு சண்டை நிப்பாட்டு, நீ போ, நீ ஜெயிலுக்கு போ, நீ நாட்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி பேனிஷ் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, அவரோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவரட்ஸ் எல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்றாரு. அப்புறம் ஒருத்தர் அவங்க அங்குளோட பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலான்னு பாக்குறாரு. அப்போ ஹீஸ் அ வீக் அண்ட் அன்சர்டன் ரூலர். அவருக்கு அந்த ராயல் ப்ரைட்,
இந்த ஒரு ராயல் ஃபேமிலியில பிறந்திருக்கோம், அந்த ஒரு பெருமையை நிலைநாட்டணும், அதெல்லாம் தெரியல. அது எப்படி ஒரு பெருமையை அந்த ராயல் ப்ரைடை எப்படி நிலைநாட்ட முடியும்? ஃபேரா நடந்துக்கிறது மூலமா, நியாயமா நடந்துக்கிறது மூலமா, ஒரு நல்ல அரசனா இருந்தாதான் அவரோட பெயரும் புகழும் ஓங்கும். அப்படி நடந்துக்க ரிச்சர்ட் டூக்கு தெரியல. His decision often change, showing his lack of judgment and misuse of power. டெசிஷன் மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம். லேக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இது என்ன காமிக்குது? ஒரு அரசனுக்கு ஒரு நீதி கொடுக்க தெரியல, லேக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை காமிக்குது. மிஸ்யூஸ் ஆஃப் பவர், பவர் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். By acting for his own comfort instead of justice, he loses the respect of his nobles and people. அப்போ தன்னோட இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான், எந்த விதமான ஜஸ்டிஸும் பார்க்கறதுல. அரசனா இருந்தாலும் அந்த காலத்துல அவனுக்கு எந்த அதிகாரம் இருந்தாலும் ஒரு நல்ல அரசனா என்ன பண்ணுவான்? மக்களுக்கு நல்லது செய்வான். தன்னோட ஆசைக்காக ரூல் பண்ண மாட்டான், மக்களோட நன்மைக்காக ரூல் பண்ற ஒருத்தன் தான் ஒரு மிகப்பெரிய எல்லாரும் போற்றப்படக்கூடிய அரசனா இருப்பான். ஸோ அப்படி இல்லாம இவர் என்ன பண்றாரு? ஹி லூசஸ் த ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் நோபல்ஸ் அண்ட் பீப்புள். இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு செயல்பட்டு அவரோட மக்கள் மத்தியிலையும் நோபல்ஸ் மத்தியிலையும் தன்னோட புகழை ரொம்பவே குறைச்சிக்கிறாரு. Shakespeare uses these moments to show that Richard's crown looks powerful from the outside but is empty inside. ஸோ இந்த கதையில இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் ஷேக்ஸ்பியர் தெளிவுபடுத்தியிருக்கிறதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இங்கிலாந்தின் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பகட்டா தெரிஞ்சாலும் உள்ள அவன் ஒரு எம்டியான கிரவுன் தான் அவன் போட்டிருக்கான். அவனுக்குள்ள ஒரு பவரும் இல்லை, அவன் ஆக்சுவலா ஒரு நல்ல கிங்கே இல்லைங்கிறத நம்மளுக்கு தெளிவுபடுத்துறாரு அரசன். Symbolizing how pride and poor leadership lead to his downfall. இப்போ ப்ரைட், அகம்பாவம் தான் இருக்கு, நான் என்ன வேணா செய்வேன், எனக்கு பவர் இருக்குன்ற அகம்பாவம் இருக்கு. புவர் லீடர்ஷிப், ஓகே, ஒரு தலைமைக்கு தேவையான எந்த பண்பும் இல்லை. இதனால அவன் தன்னோட வீழ்ச்சியை சந்திக்க போறான் ரிச்சர்ட் டூ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட். ஓகே, ஸோ அடுத்த ஆக்ட்ஸை நம்ம அதை ரொம்ப பெருசா இருந்த ரிமைனிங் டூ எபிசோட்ஸா பார்க்கலாம், இல்லைன்னா சிங்கிள் எபிசோட்லயே நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எஸ்ஏஸ் எல்லாமே, இந்த டீட்டெயில்டு எஸ்ஏஸ் எல்லாம் நான் மெட்டீரியல்ஸ்ல தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இது இல்லாம ஒவ்வொரு டாபிக்லையும் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் இது இருக்கும், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், எய்தர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இருக்கும். போய்ட்ரிக்கெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருப்பேன், ப்ரோஸ் ஒர்க்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் கொடுத்துருப்பேன், அதோட கான்டெக்ட் மீனிங்கோட கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எம்சிக்யூஸும் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பொதுவாக ஷேக்ஸ்பியரன் பிளேஸ்க்கெல்லாம் மோர் தென் 100 எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு பிளேக்கும். ஸோ ஐ ஹோப் இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் யர் எக்ஸாம்ஸ். Thank you for watching and subscribe for more such videos.